வந்துவிட்டது ஒரே நாடு ஒரே தேர்தல். மத்திய அமைச்சரவையுடைய ஒப்புதல் அளிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் இரு அவைகளிலும் இந்த கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவானது நிறைவேறும் என்று நம்பப்படுகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் 1952 67 வரை இந்த நாடு முழுவதும் பாராளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கு ஒரே நேரத்தில் தான் தேர்தல் நடந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு காங்கிரஸ் கட்சி செய்த பல தவறுகள், பல அரசை கலைத்த மாநில அரசுகளை கலைத்ததன் காரணமாக ஒரே நாடு ஒரே தேர்தல் நடக்கவில்லை. ஒரு மிகப்பெரிய தவறு இப்பொழுது சரி செய்யப்பட்டுள்ளது. வருகிற 2029ஆம் ஆண்டு பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் அனைத்து மாநில சட்டமன்றங்களுக்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதமான வாய்ப்பு இப்பொழுது கிட்டியுள்ளது. இது சாத்தியமான சாத்தியம். உதாரணத்துக்கு 2026 தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறும். ஆனால் அந்த தேர்தல், அந்த அரசு 2029 வரைதான் நீடிக்கும். அதன் பிறகு 2029 நடக்கக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலோடு எல்லாம் சேர்த்து நடைபெறும். ஒருவேளை 2028 முடியக்கூடிய சில மாநிலங்கள், சில சட்டமன்றங்கள் இருக்கலாம், சில அரசுகள், அந்த அரசுகளுக்கு 6 மாத காலம் நீட்டிப்பு வழங்கப்படும். இது எல்லாமே பாராளுமன்றத்தில் திருத்தங்கள் செய்யப்படும், சட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டு மிக சிறப்பான முறையில் ஒரே நேரத்தில் இந்தியா முழுமைக்கும் பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெறும் அருமையான அற்புதமான சந்தர்ப்பம் வரப்போகிறது. இதனால என்ன காரணம்னா, எதிர்கட்சிகள்லாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க 6 மாசத்துக்கு ஒரு முறை பிரதமரும் அமைச்சர்களும் எல்லாரும் எல்லா ஊருக்கும் போயிட்டு தேர்தல் பிரச்சாரம் பண்றாங்க, இதனால பணி பாதிக்கல. இனி அது மாதிரி நடக்காது. ஏனென்றால் ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெறப் போகிறது. 5 வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே மக்களிடத்தில் அரசியல்வாதிகள் ஓட்டு கேட்டு வருவார்கள். பலவிதமான அறிவிப்புகள், பலவிதமான ஏமாற்று வேலைகள் இனி இருக்காது. அதே போல கால விரயம். ஒரு மிகப்பெரிய திட்டத்தை ஒரு அரசு செயல்படுத்துகிறது, மத்திய அரசு செயல்படுத்துகிறது சொன்னால் 6 மாதங்களுக்கு ஒரு முறை பல இடங்களில் தேர்தல் வரும்போது அந்த திட்டங்கள் பாதிக்கப்படுகிறது. இனிமேல் அப்படி நடைபெறாது. அதனால என்ன ஆகுது? கால விரயம், நேர விரயம், அடிஷனல் காஸ்ட், கூடுதலாக பண விரயம் ஆகிறது. இதெல்லாம் இனி இருக்காது. அதே போல நம்முடைய அதிகாரிகளுடைய மிகப்பெரிய பிரஷர், ஒவ்வொரு முறையும் தேர்தல் கால அந்த சட்டங்கள், தேர்தல் கால நடைமுறைகள் அமலுக்கு வராது. இதெல்லாம் அவாய்டு செஞ்சு இது எத்தனையுமே ஒதுக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் இனி மக்களுக்கு, அதாவது ஒவ்வொரு முறையும் தேர்தல் நடக்கும் பொழுது அரசாங்கத்தினுடைய பணம், அதாவது நம்முடைய வரிப்பணம் அதிகமாக செலவாவதோடு அரசியல்வாதிகள் தண்ணீரை போல இந்த கருப்பு பணத்தை செலவழிப்பதெல்லாம் குறைந்துவிடும். மிக சிறப்பான முறையில் வரக்கூடிய காலங்களில் 2029 பாராளுமன்றத்திற்கும் சட்டமன்றத்திற்கும் ஒரே நேரத்தில் தேர்தல் வரப்போகிறது. இது இந்த நாட்டிற்கு ஒரு மிகப்பெரிய ஜனநாயக கடமையை நம்முடைய அரசு ஆற்றியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இது அற்புதமான திட்டம். இதை நாம் வரவேற்கிறோம். அனைத்து மக்களும் இதை வரவேற்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, கால விரயம், நேர விரயம், பண விரயம், உழைப்பு எல்லாத்தையும் நாம சேமிக்க முடியும். அதனால இது வரவேற்கத்தக்கது. இரு அவைகளிலும் இந்த மசோதாவானது நிறைவேற்றப்பட்டு சட்டமாக கொண்டு வரப்பட்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் 2029